ஆளின் செய்யும் நிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேனே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் அட்சய லக்கண பദ്ധதி முறையில் ஆய்வு செய்ய போகிறோம். இந்த அட்சய லக்கண பദ്ധதி முறையை எங்களுக்கு சொல்லித்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். இப்போது நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஒரே ஒரு கேள்வி, உங்கள் பேர் கண்டிப்பாக வேணும். ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இதில் அந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நாங்கள் போட இயலாது. ரெண்டாவது, ஒரு சிலர் கேட்குறீங்க, வேலையை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் திருமணத்தை பற்றி சொல்லுங்கள், எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கன்னு நிறைய கொஷினை கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று கேளுங்க, ஆனால் ஒரு தடவை கேட்டால் போதும், கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்லுவோங்க. வாங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். 10/5/1984 பிறந்திருக்கார். இவருடைய வயசு அப்படின்னு பார்க்கும்போது 16, ஒரு 24, 40 வயசு நடந்துகிட்ருக்கு. 40 வயசு நடந்துகிட்ருக்கு. இவர் காலை 6:10 நாமக்கல்லில் பிறந்திருக்கார். இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது சூரியன் புதன் சுக்கிரன் மேஷத்தில், ராகு பகவான் ரிஷபத்தில், சந்திரன் சிம்மத்தில், செவ்வாய் சனி துலாத்தில், கேது பகவான் விருச்சிகத்தில், தனுசுவில் குரு பகவான். பிறப்பு லக்னம் என்பது மேஷ லக்னம், வளரும் லக்னம் சிம்ம லக்னம், வயதின் லக்னம். இது 2014 ஆரம்பித்து 2024 வரைக்கும் கடைசி பாதம் தான் போயிட்டுருக்கு. இதனுடைய அதிபதி யாருன்னா சூரியன். அவர் எங்கே இருக்கார் பாருங்கள், 9ஆம் இடத்துல நல்லா இருக்கார். 9ஆம் இடத்துல நல்லா இருக்கார். இவரை பொறுத்தவரையிலையும் ஜாதகருக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடன் பிரச்சனை அப்படின்னாக்கா, இப்போது இந்த லக்னாதிபதி 9ல் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மக நட்சத்திரம் ஆரம்பத்தில் போயிருக்கும். மகம் அப்படின்னா கேது. ஸோ கேது 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் இந்த மக நட்சத்திரம் இயங்கியிருக்கும். அது கேது பகவான் இயல்பிக்கு 4ல் இருக்கார். இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் இந்த சூரியன் எங்கே இருக்கார்? அவர் பாருங்கள் 9ல் நல்லா இருக்கார். இது பார்க்கும்போது மேலோட்டமாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இவருக்கு பொறுத்தவரையிலையும் சூரியன் கேது சஷ்டாஷ்டகமாக இருக்குது பாருங்கள். சூரியனும் கேதுவும் 6, 8ஆக இருக்கிறார்கள். 6, 8ஆக இருக்கிறார்கள். ரெண்டாவது 10ஆம் இடத்து அதிபதி 10க்கு 12ல் போயிட்டார். ஸோ இப்படி இந்த கேது சுக்கிரன் இதை ரெண்டுமே முடிகிற வரைக்கும் இவர் கடனாக ஹெவியாக கடன் இருக்குது. ஸோ இந்த அதிபதிகள் சுக்கிரன் இங்கே இருக்கார், கேது இங்கே இருக்கார். பட் இருந்தாலும் ரெண்டும் 6, 8ஆக இருக்குது. 10க்குடையவன் சுக்கிரனாக இருக்கார். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் 10க்குடையவன் 10க்கு 12ல் இருக்கார். அந்த ஒரு நிலையானால கடன் காட்சிகள் நிறைய இருக்குது. இப்போ உத்திரம் 1ஆம் பாதம் போகுது. உத்திரம் 1 அப்படின்னும் பொழுது இவருக்கு இந்த லக்னம் முடிய போகுதுங்க. முடிஞ்ச அடுத்த லக்னம் கன்னி லக்னம் வரும். இந்த கன்னி லக்னம் வந்தாலாவது இவர் கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு பார்த்தா, இந்த லக்ன அதிபதி எங்கே இருக்கார்? 8ல் போய் உட்காந்துறார். சூரியன் ஆரம்ப புள்ளி 8ல் இருக்கார். அதுக்கப்புறம் சந்திரன் அது 12ல் இருக்கார். அதுக்கப்புறம் செவ்வாய். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த லக்னம் வரணுங்க. இந்த லக்னம் வந்தால் தான் ஓரளவுக்கு இவர் கடன் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் இவருக்கு இதுலேயும் பாதி பீரியட் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு மேலே சூரியன் 8ல் தானேங்க இருக்கார். பட் இருந்தாலும் இதுக்கு கடன் காட்சிகள் அப்படின்னும் பொழுது 6க்குடையவன் 2 குடும்பத்திலே உட்காந்துட்டார் பாருங்க. ஸோ இதுக்கு 3ல் இருக்கார். இவர் முயற்சியால் கடன் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ மொத்தத்தில் இவருக்கு இந்த லக்னம் கன்னி லக்னம் மாறணும். அடுத்த ஆண்டு 15/10/2024க்கு பிறகு கன்னி லக்னம் வரும். அதுலேயும் ஓரளவுக்கு சுமாராக தாங்க போகும். ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் கடன் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்சத்திர புள்ளிகள் சூரியன் முடிஞ்சு சந்திரன் வந்தால் கொஞ்சம் 11க்குடையவன் 12ல் இருப்பார். பட் இருந்தாலும்
ஓகே. அதுக்கப்புறம் செவ்வாய் அது 2ல் இருக்கார், அதுவும் நல்லாயிருக்கும். சமூக இஸ் பெட்டர் தான் நத்திங்கிற மாதிரி இதில் கன்னி லக்னம் வந்தால் கொஞ்சம் நல்லா வரும் இவருக்கு கடன் காட்சிகள். அப்போ முழுசாக தீர்வுன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.